வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம டெத் அண்ட் தி கிங்ஸ் ஹார்ஸ்மன்ங்கிற ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது எழுதினது ஒரு சோயிங்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதர் என்ட்ரோ பற்றி பார்த்துடலாம். ஒரே சோயிங்கா July 13, 1934 நைஜீரியாவில் பார்ன் ஆனாங்க. இவங்க நைஜீரியாவில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸில் அவங்களோட ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் இவங்க படிச்சுட்டு இருந்தப்போ யூரோப்பியன் லிட்ரேச்சர் அண்ட் ட்ராமா இதால ரொம்ப ஹெவிலியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. ஒலே சோயிங்கா மோஸ்ட்டாக இவங்களோட பிளேஸ்க்கு தான் வெல் நானாக இருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் செட்டிங்கில் எழுதியிருக்க அந்த பிளேஸ்க்காக. இவங்களோட சில ஃபேமஸ் ஒர்க் ஏ டான்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட், தி லயன் அண்ட் தி ஜுவல், டெத் அண்ட் தி கிங்ஸ் ஹார்ஸ்மன் அண்ட் தி ரோட். இவங்க நாவல்ஸும் எஸ்ஸேஸும் பொயட்ரியும் கூட எழுதியிருக்காங்க. ஒலே சோயிங்கா நைஜீரியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் பொலிட்டிக்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குற ஒரு கிரிட்டிக்காக இருந்திருக்காரு. ஸோ நைஜீரியன் சிவில் வார் டைமில் இவங்க இம்ப்ரிசன் பண்ணியிருக்காங்க இவங்களை. எதுக்குன்னா இவங்க பீஸ் வேணும்னா நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்காக. அண்ட் நிறைய டைமில் இவங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா இவங்க பொலிட்டிக்கல் கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்யூசஸ் இதை பற்றியெல்லாம் அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க அதுக்காக. இவங்க 1986 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் நோபல் ப்ரைஸ் வின்னர். ஸோ இவங்களோட மெயின் எபிலிட்டி என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் தீம்ஸை மாடர்னிஸ்ட் டெக்னிக்ஸ் கூட பிளெண்ட் பண்ணி எழுதுவாங்க. இது நிறைய ரைட்டர்ஸ், ஸ்காலர்ஸ், ஆக்டிவிஸ்ட் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்ரேச்சர்லேயும் சரி, பொலிட்டிக்ஸ்லேயும் சரி இவங்க ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதுக்கு எல்லாமே பேசின ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகராக இப்போவும் இவர் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பிளேயோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிளேயோட ப்ரொட்டகானர்ஸ் தான் எலிசன் ஓபா. இவங்க அந்த கண்ட்ரியோட கிங்கோட ஹார்ஸ்மன். ஸோ அவங்களோட கிங் இப்போ ரீசெண்டாக தான் இறந்துருக்காங்க. ஸோ அந்த கிங் இறக்கும்போது இந்த ஹார்ஸ்மனோட டியூட்டி என்னென்னா அவங்களுமே சூசைட் பண்ணிவிட்டு இந்த கிங் கூட ஆஃப்டர் லைஃப்க்கு போகணும். நெக்ஸ்ட் கேரக்டர் இயலோஜா. இவங்க மதர் ஆஃப் தி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு கம்யூனிட்டி லீடரும் கூட. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் கேரக்டர் ஒலுண்டே. ஒலுண்டே எலிசனோட சன். இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிங்கோட டெத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அவங்க உடனே ரிட்டர்ன் வராங்க ஹோமுக்கு. நெக்ஸ்ட் கேரக்டர் சைமன் பில்கிங்ஸ். இவங்க ஒரு பிரிட்டிஷ் கொலோனியல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரிச்சுவலுக்கு எகெயின்ஸ்டாக இவர் நிற்கிறாரு. ஏன்னா இவங்க இந்த யூரோப்பா கஸ்டம்ஸ் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ அடுத்த கேரக்டர் சைமன் பில்கிங்ஸோட ஒய்ஃப் ஜெயின் பில்கிங்ஸ். இவங்களும் யூரோப்பா ட்ரெடிஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் அம்யூசா. அம்யூசா ஒரு நேட்டிவ் சர்ஜன். ஸோ இவங்க ஒரு யூரோப்பா பர்சன் தான், ஆனால் பிரிட்டிஷ்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைனல் கேரக்டர் ஜோசப். இவங்க பில்கிங்ஸோட ஹவுஸ் ஹோல்டில் ஒரு சர்வெண்ட்டாக இருக்காங்க. இவங்க கிறிஸ்டியானிட்டியை கன்வெர்ட் ஆகிட்டு இவங்களுக்கு சர்வெண்ட்டாக இருக்காங்க. பிளேயோட பிகினிங்கில் எலிசன் மார்க்கெட்டில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் கிங்ஸ் ஹார்ஸ்மன். ஸோ அந்த கிங் இறந்ததுனால இவங்க கிங் கூட ஆஃப்டர் லைஃப்க்கு அக்கம்பெனி பண்ணணும். ஸோ ஒரு ப்ரைஸ் சிங்கரும் கூட இருக்காங்க. அவங்க கூட உள்ள கான்வர்சேஷன் மூலமாக இவங்க இறக்குறதை பற்றி பெருசாக நினைக்கலாம். ஆனால் இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எல்லா விமனுமே இவங்கள நல்லா ஃபைன் க்ளோத்ஸில் ட்ரெஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ எலிசன் நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டே அவங்க நாட் ஐ பேர்டுங்கிற ஒரு ஸ்டோரியை கூட என்சான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாட் ஐ பேர்டோட ஸ்டோரி என்னென்னா, இந்த நாட் ஐ பேர்ட் பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் காட்ஸ் எல்லார்ட்டையுமே போய் உங்களுக்கு இறக்குற டைம் வந்தாச்சுன்னு சொல்லும். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க நான் இப்போ இறக்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதே டைமில் அந்த பேர்ட் எலிசன்ட்டு வரும்போது இவங்க சொல்கிறாங்க நான் இப்போவே ரெடியாக இருக்கேன்னு சொல்லுவாங்களாம். எலிசனோட இந்த ஸ்டோரியை மதர் ஆஃப் மார்க்கெட் ஆனால் இயலோஜா கேட்பாங்க. அவங்களும் கேட்டுட்டு சந்தோஷமாக இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் உமன் எல்லாம் அவங்க பாட்டு பாடினதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களும் பாடுவாங்க. அது என்னென்னா அந்த
என்சாண்டிங் மூலமாக இவங்க வந்து இறக்க போகிறது வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அவங்களுக்கும் வந்து சந்தோஷம் இவங்க வந்து இறக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறதுல. எலிசன், இயலோசா அப்புறமா அந்த ப்ரைஸ் சிங்கர் எல்லாருமே வந்து எலிசன் வந்து எவ்வளோ ஆனரபிளான பர்சனுங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி பேசும்போது அந்த விமன் வந்து ப்ரைஸ் பண்ணவும் இவனுக்கு வந்து பிடிக்காது. அவங்களுக்கு வந்து தெரியலை இவன் ஏன் வந்து அப்படி சொல்கிறான்னு. அப்போது எலிசன் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஃபைன் க்ளோத்ஸில் எல்லாம் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணி வந்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சம்திங் வந்து டிஸ்டன்ஸில் வந்து ஏதோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து தோணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான யங் விமன் மார்க்கெட் வழியாக வந்து நடந்து வரதை வந்து பார்க்குறாரு. ஸோ எலிசன் வந்து இப்படி வந்து அட்ராக்ட் ஆகி பார்க்குறத பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் சிங்கர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எலிசன் வந்து இறக்குற விஷயத்த வந்து தெரிஞ்சது அவனுக்கு இப்போவே வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. தென் வந்து அவங்களாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, எலிசன் வந்து எல்லா விமனும் வந்து அட்ராக்ட் ஆகிற ஒரு பர்சன்னு. இப்போ எலிசன் அந்த விமன் வந்து யாருன்னு வந்து இயலோசாட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இயலோசா வந்து ரொம்ப ஹெசிடெண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த விமன் வந்து ஆல்ரெடி வந்து எங்கேஜாக தான் வந்து இருக்காங்கன்னு. ஆனால் இது வந்து எலிசனை வந்து ரொம்ப வந்து அனாய் பண்ணுது. ஸோ அதனால அவன் வந்து எகெயின் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே வந்துருக்கான். ஸோ இது வந்து என்னோடய லாஸ்ட் டே இந்த இயர்த்தில். ஸோ அவனுக்கு வந்து அந்த விமனை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து ஒரு சைல்டு வந்து பார்ட்டிங் கிஃப்டாக வந்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசையாம். இயலோசா வந்து எலிசனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபைனலி வந்து இயலோசாவை வந்து கன்வின்ஸ்ட் ஆகிறாங்க. ஸோ லேட்டர் அந்த ஈவினிங்லேயே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஹவுஸில் சைமன் பில்கிங்ஸும் அவங்களோட ஒய்ஃபான ஜெயினும் கூட வந்து டேங்கோ வந்து ஆடுறாங்க. அவங்க வந்து இனுகன் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு வந்து ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காஸ்டியூம் வந்து இந்த நேட்டிவ்ஸோட காஸ்டியூம் அண்ட் இந்த டேங்கோங்கிறது வந்து வெஸ்டர்ன் டான்ஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து கம்ப்ரைஸ் பண்ணி அவங்க வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ அம்யூஸா இதை பார்த்தது வந்து ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு இது வந்து பிடிக்கல. அவங்க ஆக்சுவலி ஒரு நியூஸ் வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஆனால் இதை வந்து பார்த்ததும் அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கே வந்து தோணலை. பில்கிங்ஸ்க்கு வந்து இதை பார்த்தது வந்து ரொம்பவே வந்து கோவம் வருது. ஏன்னா எஸ்பெஷலாக ஏன் வந்து கோவம் வருதுன்னா, அம்யூஸா வந்து ஒரு முஸ்லீம். ஸோ வந்து பில்கிங்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அதை ஒரு ரிப்போர்ட்டாக வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்யூஸாவோட ரிப்போர்ட்டும் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் வந்து பில்கிங்ஸ்க்கு இருக்குது. அது வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, எலிசன் வந்து டெத் வந்து கமிட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கான். அண்ட் அம்யூஸா வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அது வந்து ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எலிசன் வந்து யாரையோ வந்து மர்டர் பண்ணுறதுக்கு வந்து இருக்கான்னு வந்து நினைக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த பால் டான்ஸை வந்து நிப்பாட்டிட்டு அவங்க இதை வந்து ஃபஸ்ட்டு டீல் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறாங்க. பில்கிங்ஸ் வந்து எலிசனை ஜஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடலான்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹவுஸ் பாயான ஜோசஃபை வந்து கூப்பிட்றாங்க. ஜோசப் வந்து அவங்களோட சர்வெண்ட். ஸோ ஜோசப் தான் வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, எலிசன் வந்து வேறு யாரையும் வந்து கொல்ல போகல, அவன் வந்து அவனே தான் வந்து கொல்ல போகிறான். ஏன்னா அவன் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இறந்த கிங்கை வந்து ஆஃப்டர் லைஃப் கூட வந்து அக்கம்பெனி பண்ணுறதுக்கு போகிறான்னு. பில்கிங்ஸ் வந்து இதை கேட்டதுமே வந்து பெருமூச்சு விடுறான். ஏன்னா எலிசன் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு பில்கிங்ஸ்க்கும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னா, எலிசனோட எல்டர் சன்னு ஆன ஒரு இங்கிலாண்டில் ட்ரெயினில் டாக்டராக வந்து ஆகுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனது வந்து இந்த பில்கிங்ஸ் தான். எலிசன் வந்து அப்போவே வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஒருண்டையை வந்து விட முடியாது, இவன் வந்து ஒரு ரிச்சுவலுக்காக வந்து இவன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு. ஆனால் இவன் வந்து கேட்காம வந்து அவனை வந்து அனுப்பிச்சி விட்ருவான். ஸோ இப்போ தான் வந்து பில்கிங்ஸ்க்கும் ஜெயின் பில்கிங்ஸ்க்கும் வந்து என்ன புரியுதுன்னா, நேரமே எலிசன் சொன்னால் அந்த ரிச்சுவல் தான் இதுன்னு. ஸோ தென் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அப்போது எலிசனோட சன்னான ஒலுண்டே தான் வந்து நெக்ஸ்ட் கிங்கோட ஹஸ்பண்ட் வந்து ஆவான்னு. தென் ஜோசப் வந்து இதை சொல்லிகிட்டே வந்து போகிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. தென் பில்கிங்ஸ் இந்த நேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து டிவிஎஸ் பேஸ்டர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. பில்கிங்ஸ் வந்து எங்கேயும் ஜோசப் வந்து கூப்பிட்றான், அந்த ட்ரம்மிங் சவுண்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு. அப்போ ஜோசப் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டு சொல்கிறான், என்னால் வந்து சொல்ல முடியாதுன்னு. அந்த சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு போத் வந்து ஒரு டெத்தாகவும் இருக்குது, அதே டைமில் ஒரு வெட்டிங் நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. பில்கிங்ஸ் ஜோசஃபை ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க. அண்ட் ஜெயின்ட்ட வந்து அந்த காஸ்டியூமை வந்து எகெயின் வந்து போடுறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பிரின்ஸ் வந்து பால் டான்ஸுக்கு வந்து வர போகிறாங்களா, ஸோ அவங்க வந்து போகணுமா. நெக்ஸ்ட் சீன் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்குது. ஸோ இந்த சீனில் வந்து அம்யூஸாவும் கொஞ்சம் கான்ஸ்டபிள்ஸும் வந்து ஒரு குரூப் ஆஃப் விமனை வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு
ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாலில் வந்து ரிச் க்ளோத் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து ட்ரை பண்ணி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாலில் வந்து என்டர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த விமன் எல்லாம் வந்து அவங்கள வந்து என்டர் பண்ண விடல. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் அமிர்சாவை வந்து எல்லாருமே வந்து மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் வந்து இங்கிலீஷ்காக வந்து ஒர்க் பண்ணுறான். அண்ட் அவங்களெல்லாம் வந்து ட்ரெஸ் பாசிங்க்கு வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. தென் அமிர்சா வந்து எலிசன் பக்கத்தில் வர்றதுக்கே வந்து விடலை. அந்த விமன் எல்லாம் அமிர்சாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எலிசன் வந்து பிரிட்டிஷர்ஸை விட மோர் பவர்ஃபுல் வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். எப்படின்னா அவங்க வந்து அவங்களே வந்து கொல்றது மூலமாக. ஏலோசா வந்து மார்க்கெட்டோட லீடர். ஸோ அவங்களும் வந்து இப்போது இடையில வந்து சேர்றாங்க. ஆனால் அவங்களுமே வந்துட்டு அமிர்சாவை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸோட ஹேட்ஸ், பேட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் ரொம்பவே வந்து எம்பாரஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் ஏலோசாவும் கூட வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி அமிர்சாவும் அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டை விட்டு போகிறாங்க. ஏன் வந்து அந்த விமன் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப வந்து என்ஜாயபிளாக வந்து இருக்காங்க. எலிசனுக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்டு, ஸோ அவங்களோட பிரைட் பியர் பண்ண போகிற அந்த சைல்டில் தான் வந்து அவங்களோட ஃபியூச்சர் இருக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. தென் எலிசன் அந்த ட்ரம்ஸோட சவுண்டெல்லாம் வந்து லிசன் பண்ணுறான். லிசன் பண்ணிவிட்டு என்ன வந்து நடக்குதுன்னு அவன் வந்து நரேட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீன் பாலில் வந்து நடக்குது. அங்கே பேண்ட் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எதுக்குன்னா பிரின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. பிரின்ஸ் வந்து அந்த இனுகன் காஸ்டியூம்ஸை பார்த்ததுமே வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதே டைமில் சீக்கிரம் வந்து பில்கிங்ஸை வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும். எதுக்குன்னா அமிர்சா வந்து எலிசனோட சூசைட் பற்றி ஒரு நோட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பில்கிங்ஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து இந்த ரெசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப வந்து விஜிலண்ட்டாக வந்து இருக்கணும். எதுக்குன்னா எம்பையரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அமிர்சா வந்து வந்ததுக்கு அப்புறமா ரெசிடென்ட் வந்து அமிர்சாட்ட கேட்குறாங்க, நீ வந்து இந்த ரிச்சுவலுக்கு வந்து நீயும் ஒரு பார்ட்டாக இருக்கியான்னு. பில்கிங்ஸ் அமிர்சா வந்து சொல்ல போகிற அந்த ரிப்போர்ட் வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அமிர்சா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறான். ஏன்னா பில்கிங்ஸ் இப்போ வந்து இனுகன் காஸ்டியூமில் தான் வந்து இருக்கான். அதனால் ஸோ இப்போ வந்து மிட் நைட் ஆனதும் கிளாக் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது 12 o'clock. அண்ட் பில்கிங்ஸ் அமிர்சாவை வந்து அனுப்பி விடுறான். ஸோ ஜெயினும் பில்கிங்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த மொமெண்டில் தான் வந்து எலிசன் வந்து அவனே வந்து கொன்னுட்டு பில்கிங்ஸும் வந்து ஓடி போகிற மாதிரி வந்து ஆயிருமோன்னு நினைக்கிறாங்க. ஒலண்டே வந்து இப்போ இங்கிலாந்துலேருந்து வந்தாச்சு. ஸோ ஜெயின் வந்து வெளியே நிற்கிறத வந்து பார்த்துட்டு பில்கிங்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ பில்கிங்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒலண்டே இவங்க போட்டிருக்க அந்த இனுகன் காஸ்டியூம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒலண்டே வந்து அவங்க போட்டிருக்க காஸ்டியூமை வந்து பார்க்குறாங்க. இவங்க அமிர்சா மாதிரி வந்து அவங்கள அவாய்ட் பண்ணலாம். ஒலண்டே வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம் வந்து வியர் பண்ணி இருக்கிறது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான திங். உங்களுக்கு அது ஏன் வந்து உங்களுக்கு புரியலைன்னா, நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சன் அதனால். தென் ட்ரெஸ்ஸை பற்றி வந்து பேசிட்டு வேர்ல்ட் வார் செகண்டை பற்றி வந்து பேசுகிறாங்க. அந்த வேர்ல்ட் வார் செகண்ட் வந்து அப்போ வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களே வந்து கொன்னுட்டு நிறைய பேரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த எத்திக்ஸை பற்றி எல்லாம் வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒலண்டே வந்து பில்கிங்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஜெயின் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒலண்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட ஃபாதர் ஆன எலிசனை வந்து பரி பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதே டைமில் பில்கிங்ஸை வந்து எலிசன் இறக்குறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பில்கிங்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் வந்து வந்திருக்கிறதா வந்து சொல்கிறான். தென் ஜெயின் பில்கிங்ஸ்ட எலிசன் வந்து ஏன் இறக்கணுங்கிற விஷயத்த வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அண்ட் அதே டைமில் வந்து எலிசன் ஒரு ஆனரபிளான திங் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறான். அண்ட் அந்த ஆனரபிளான திங் வந்து ஜெயினால் கூட வந்து பண்ண முடியாதுன்னு வந்து சொல்கிறான். ஜெயின் இப்போ ரொம்பவே வந்து அப்செட் ஆகுறா. ஏன்னா ஒலிண்டே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மென் வந்து வாரில் வந்து இறக்குறாங்க. அதை வந்து மாஸ் சூசைட்னு கூட வந்து சொல்கிறான். ஸோ அதை கேட்டது வந்து இவன் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகுறா. ஒலிண்டே வந்து ஜெயினை கூட்டிகிட்டு வந்து வெளியே போகிறான். எதுக்குன்னா அந்த ட்ரம்ஸ் அண்ட் அந்த சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு. எதுக்குன்னா எலிசன் வந்து இறக்க போகிற அந்த டைமை வந்து நோட் பண்ணுறதுக்கு. ஜெயின் வந்து ஒலிண்டேயோட அந்த காமான அப்பியரன்ஸை பார்த்துட்டு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகுறா. அண்ட் ஒலிண்டேயை வந்து அனுப்பி வைக்கிறா.
ஒலுண்டே வந்து ஏன் அவன் வந்து காமாக இருக்காங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அண்ட் அதே டைமில் வந்து அவனோட ஃபாதரோட பாடி பக்கத்தில் வந்து போய் உட்கார்றதுக்காக அவன் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். இப்போ இந்த ப்ளே வந்து ஸ்டேஜில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப் ஸ்டேஜில் வந்து ஒலுண்டையும் ஜெயினும் வந்து ஒரு சவுண்ட் கேட்குறாங்க. என்னென்னா பில்கிங்ஸ் வந்து யார்கிட்டையும் வந்து பீப்புளை வந்து தடுக்கிறதுக்கு வந்து சொல்கிறத வந்து கேட்குறாங்க. பில்கிங்ஸ் வந்து ஒலுண்டே வந்து சொல்கிறத கேட்டதுமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒலுண்டே வந்து என்ன சொல்கிறான்னா, பில்கிங்ஸ் அவனோட அப்பா ஆனால் எலிசானை வந்து இறக்குறத வந்து ஸ்டாப் பண்ண வந்து அவன் ட்ரை பண்ணியிருந்தான்னா ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியே வந்து நடந்திருக்கும்னு சொன்னதை கேட்டதும் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான். பில்கிங்ஸ் வந்து அவனோட அப்பா வந்து பார்க்க போகிறத வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறான். தென் வந்து கேம்பில் உள்ளவங்கள்ட்ட வந்து பேசுகிறான். இது என்னன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்லேவ்ஸ் வந்து வச்சிருக்க பிளேஸ், ஆனால் அந்த செல்லரில் வந்து எலிசனை வந்து கேப்டிவேட் பண்ணி வைக்கலாமான்னு வந்து யோசிக்கிறாங்க. பில்கிங்ஸ் வந்து இப்படி பரபரப்பாக வந்து போகிறத வந்து பார்த்ததும் ஒலுண்டையும் ஜெயினும் வந்து ஏன் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு கமோஷன் வந்து நடக்குதுன்னு வந்து ரொம்ப வந்து ஒண்டர் பண்ணுறாங்க. அவங்களோட கொஸ்டின்கான ஆன்சர் வந்து கிடைக்கிது. எப்போனா எலிசனோட சவுண்ட் வந்து ரொம்ப ஆங்க்ரிலி வந்து அவன் வந்து கத்துற சவுண்ட் வந்து கேட்டப்போ எலிசன் வந்து கோவத்தில் ஓடி வரான். அண்ட் அவனோட சன் ஆனால் ஒலுண்டையை வந்து பார்த்ததும் இவன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அவன் வந்து ஒலுண்டையோட ஃபீட்டில் வந்து விழுறான். அண்ட் ஒலுண்டே அவனோட ஃபாதரை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு வந்து நடந்து போகிறான். எலிசன் வந்து அந்த செல்லில் வந்து அவனோட ரிஸ்ட்டை வந்து செயினில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மூணை வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த செல்லோட பார்ஸ் வழியாக. அவங்க கூட வந்து 2 கார்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்களோட பிரைட் வந்து செல்லோட வெளியே வந்து அவங்களுக்காக வந்து இருக்காங்க. ஸோ பில்கிங்ஸ் வந்து செல்லில் இருக்க எலிசன்ட்டை வந்து நைட் வந்து எவ்வளோ காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்கிறான். ஆனால் எலிசன் வந்து என்ன சொல்கிறான்னா, நைட்டு வந்து காமாகவே இல்லை, பில்கிங்ஸ் வந்து எலிசனோட லைஃப்பையும் அடுத்தவங்களோட லைஃப்பையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. எதை பற்றினா, பில்கிங்ஸ் வந்து அவனோட டியூட்டியை வந்து பண்ணுறானா இல்லையான்னு. தென் எலிசன் சொல்கிறான், இனி வந்து அவன் இறக்குறதுக்கு வந்து ரிஸ்க்காக வந்து இல்லை டைம். ஏன்னா அவன் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் வந்து இறந்துருக்கணும், அந்த டைம் வந்து பாஸ் ஆச்சு. தென் எலிசன் சொல்கிறான், பில்கிங்ஸ் வந்து அவனோட சன்னை வந்து அவன்கிட்ட வந்து செப்பரேட் பண்ணிட்டு அவனை வந்து இறக்குறதை விட்டு ஸ்டாப் பண்ணாலும் அவன் வந்து பில்கிங்ஸை வந்து ப்ளைம் பண்ணலன்னு வந்து சொல்கிறான். பில்கிங்ஸ் வந்து எலிசனை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். எல்லாமே வந்து பார்க்குறது மாதிரி வந்து பேடாக வந்து இருக்காதுன்னு வந்து பில்கிங்ஸ் சொல்கிறான். எலிசன் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு வந்து இனிமேல் வந்து அவனோட சன் வந்து அவனை ஃபாதர்னு கூப்பிட்றதுக்கான ஆனரே வந்து அவன் இழந்துட்டதாக வந்து நினைக்கிறான். பில்கிங்ஸ் வந்து போகிறான். தென் எலிசன் வந்து அவனோட ஃபெயிலியருக்கு வந்து அவளும் வந்து ஒரு ரீசனாக இருக்கிறதா வந்து சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து லைஃப்பில் வந்து ஏர்த்தில் இனி நிறைய விஷயமே வந்து இருக்குது அவன் வந்து பார்க்குறதுக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும். அண்ட் அவனுக்கும் வந்து இறக்குறதுக்கு வந்து ஆசை இல்லையே, இப்படி வந்து சொன்னதை கேட்டதும் வந்து அவளும் வந்து அவன் இறக்குறதுக்கு வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிளாக இருந்த மாதிரி வந்து சொல்கிறான். பில்கிங்ஸ் அண்ட் ஜெயின் வந்து ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு வந்து அவங்க 2 பேரும் ஒரு ஆர்குமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. என்னென்னா இயர்லோஜா வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எலிசனை வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு. தென் எலிசன் வந்து பில்கிங்ஸ்ட்டை வந்து சொல்கிறாங்கன்னா, இதை விட வேர்ஸாக வந்து இயர்லோஜா வந்து பார்த்ததால மட்டும் எதுவுமே வந்து ஆக போகிறதில்ல. பில்கிங்ஸ் வந்து இயர்லோஜா வந்து உள்ளே வந்து வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ணுறான். அண்ட் இயர்லோஜா உள்ளே வந்ததுமே வந்து எலிசனை வந்து இன்சல்ட் பண்ணுறான். என்னென்னா அவன் வந்து அவனோட டியூட்டியை வந்து பண்ணாமல் அவன் வந்து டிஸானர் பண்ணிட்டான் அவனையே. அண்ட் வேர்ல்டையும் கூட வந்து டிஸானர் பண்ணிட்டானா. அண்ட் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அவன்கிட்ட ஆல்ரெடியே வந்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி வந்து ஏதாச்சும் நடக்கும்னு. எலிசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான், ஏன் வந்து அவனோட டியூட்டியை வந்து பண்ணுறதுல அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு. ஆனால் இயர்லோஜா வந்து அன்சிம்பத்தட்டிக்காக வந்து இருக்கான். இயர்லோஜா வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து பில்கிங்ஸ் வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இயர்லோஜா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறா போகிறதுக்கு. அண்ட் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எலிசன் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களோட கிங் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து போக மாட்டாங்க. ஆஃப்டர் லைஃப்க்கு போகலைன்னா அவங்க வந்து அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு இவங்க வந்து சில விஷயம் வந்து பண்ணி தான் ஆகணும்னு வந்து சொல்கிறான். ஸோ இந்த கேம்ப் வந்து ஒரு ஹில்லுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த ஹில்லோட பாட்டமில் நிறைய விமன் வந்து நிற்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ பில்கிங்ஸும் வந்து அது வெறும் விமன் தானேன்னு சொல்லிட்டு பில்கிங்ஸ் வந்து
அவங்கள வந்து உள்ள செல்லருக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ணுறான். அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஷோல்டரில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை வந்து கேரி பண்ணிட்டு வராங்க. அதை வந்து க்ளோத்தால் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து எலோஜா வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு பேர்டன் கூட வந்து கொண்டு தான் வந்து வந்திருக்கேன்னு. ஸோ அவன் வந்து சொல்லுவாள், இதுதான் வந்து அந்த பேர்டன் அண்ட் இதுதான் வந்து கிங்கோட கொரியரும் கூட. எலிசன் அந்த கொரியரோட காதில் வந்து விஸ்பர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கிங் வந்து ஆஃப்டர் லைஃப்பில் வந்து போகிறதுக்கு வந்து ரிலீஸ் ஆவாங்கன்னு வந்து சொல்கிறாள். பில்கிங்ஸ் வந்து எலிசனை வந்து வெளியே விடுறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறான். ஸோ தென் அந்த ப்ரைஸ் சிங்கருங்கிற கேரக்டர் வந்து எலிசனை வந்து அவனோட டியூட்டி வந்து என்னன்னு அண்ட் ஆல்சோ வேறு யாரோ அவனோட டியூட்டியை வந்து கேரி பண்ணதாகவும் வந்து சொல்கிறான். ஸோ அந்த எல்லா விமனும் வந்து அந்த க்ளோத் வந்து கவர் பண்ணி ஒரு சிலிண்டர் ஷேப் ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து அன்கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒலுண்டே அவனோட சன்னோட பாடி வந்து இருக்கும். அண்ட் ப்ரைஸ் சிங்கர் வந்து எகெயின் வந்து எலிசன் வந்து எப்படி எல்லா திங்ஸையும் வந்து ruin பண்ணதை வந்து சொல்லுவான். ஸோ வந்து அவனோட சன்னோட பாடியை வந்து பார்த்ததுமே எலிசன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் கையில் வந்து கெட்டி இருக்க அந்த செயின்ஸை வந்து அவனோட கழுத்தில் வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணி அவனை வந்து கொல்றதுக்கு அவனை வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் ஏலோஜா வந்து பில்கிங்ஸ்ட்டு வந்து சொல்லலாம், அவனை வந்து ஸ்டாப் பண்ண. அப்போ பில்கிங்ஸ் வந்து ஏன்னு கேட்கும்போது ஏலோஜா வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து அவங்களோட கஸ்டம்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து அவனுக்கு கிடைக்கிற ப்ரைஸ்ன்னு வந்து சொல்லுவான். ஸோ இப்போ வந்து எலிசன் வந்து இறந்தாச்சு. ஸோ எலிசனோட கண்ணை வந்து அவனோட பிரைட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட கண் மேலே வந்து கொஞ்சம் டர்ட்டை வந்து தென் ஏலோஜா அவனோட பிரைடையை வந்து கூட்டிகிட்டு வந்து போவாங்க. அவளோட அன்பானான அந்த சைல்டை பற்றி வந்து திங்க் பண்ணுறதுக்கு வந்து அவள் வந்து என்கரேஜ் பண்ணுவாள். ஸோ இதோட வந்து பிளேயிங் வந்து எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.